அவனுக்கு சொல்ல போனா அவனுக்கு ஊரே வந்து ராம்நாடு ஏரியா தான். ராம்நாடு இந்த தான். சருக்கு அதிமுக ஆட்சி இருக்கும்போது பொறுப்பு அமைச்சரா அந்த ரீஜனுக்கு தான் இருந்தான். மதுரை இல்ல, மதுரைக்கு செல்லூர் ராஜு தான். மதுரையில வந்து 2 பேர் தான். ஒண்ணு செல்லூர் ராஜு, இன்னொரு ராஜேஷ் சின்னப்பா. ஆமா. உதயகுமார் வந்து சாத்தூர். ஏன்னா முதல் சாத்தூர்ல தான் இன்னும் ஜெயிச்சாரு. ஜெயிச்சுதான் மினிஸ்டர் ஆனாரு. சொந்த இது வந்து சாத்தூர் பக்கத்துல தான் அவர் ஊரு. சாத்தூர் ராமநாதபுரத்துல வருதுங்களா, மதுரையில வருதுங்களா? இல்ல ஜி, சாத்தூர் வந்து ஒரு வீடு பங்களா எல்லாம் இருக்கிறது இதுல தானே, மதுரையில தானே. மதுரை தான். ஆனால் இங்க இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டாப்ல. அப்படியே திருமங்கலத்துல நிப்பாட்டினாங்கல்ல, திருமங்கலத்துல அதுல இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இதான் விஷயம். ஒரு பழைய கோஷ்டி. தெரியுமாண்ணா? இவர் இருக்காரு மதுரையில தான், திருமங்கலத்து பக்கத்துல தான் கட்டிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டான். ஏப்பா எல்லாம் ஆர்பி உதயகுமாரை பத்தியே பேசுறீங்க. சட்டசபை போற வழியில திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றதை பத்தி பேச மாட்டேங்க. பாமக பாஜக எம்எல்ஏ சொல்ல மாட்டேன் நாங்கெல்லாம் கூட்டணீங்க அப்படின்ட்டு போறான். காரணம் என்னன்னா, இன்னைக்கு கருப்புசாமி பாண்டியன் இறந்ததுக்கு பெரிய டயர் இங்க வந்துட்டாரு. என்ன முக்கியமான அந்த தைரியத்துல ஸ்ரீனிவாசன் பேசிட்டாப்ல ஆள் இல்லன்ட்டு. அதான் வேற விஷயம் இல்ல. யார் அந்த வைப கில் பண்றாரு? புரியல சொல்லுங்க. இந்த வைப கில் பண்றீங்களா? அவனுக்கு இப்படி சொல்லி இருக்கானுங்களே, அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கானுங்க. நாங்க ஒரு இதுல போயிட்டு இருந்தா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அது இவர் இல்லாதவங்க தெரியாம சொல்லிட்டாருங்க, அவரு தான் சொல்ல மாட்டாருங்கிற மாதிரி வர்றீங்க. வைபையா கில் பண்றீங்க? பயரா இருக்கீங்களே, பயரா 24 மணி நேரம். இதுல பாபா கவுன்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன ஆளையே காணும்னா. நானும் போய் பாக்குறேன், ஏதாவது ட்விட் போடுவான், ரீட்வீட் பண்ணிட்டு இருப்பான். அக்கௌண்ட்டுக்குள்ள உள்ள போய் பாக்குறேன், ஆளே தெரிய மாட்டான். 2 நாள் கூட ட்வீட் போட்டிருந்தானே. அந்த டிவி சர்மா மீட்டிங் போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே காணும். இல்லைங்க, இப்ப போய் பாத்துட்டு வரேன். ஒரு ஆளை வச்சு செஞ்சுட்டு இருந்தீங்கல்ல, ஒரு ஆளை வச்சு செஞ்சுட்டு இருந்தீங்க, அது யாரு? அசிங்கமா வார்த்தைகள் வந்தது, யார் அது? நான் எதுவும் பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நேத்து இல்லைங்களா, மறந்துட்டேன். டெய்லி 4 பேரை பேசுவாரு, அதுல எந்த ஆள் கண்டுபிடிக்க முடியல. அதான் ஒரே ஸ்பேஸ்ல 4 பேர் பேசுறோம். ஒரு நாளைக்கு 16 பேருக்கு பேசுறோம். ரீட்வீட் பண்ணிருக்கான், எனக்கு தான் தெரியல. ஸோ அவ்வளோதான். வேற கருத்துக்களை நீங்களே பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக 8 மணி ஆச்சு. இன்னும் முடியுமா சந்தோஷ்? டயர் இருக்காங்க. டயருக்கு வந்து நம்ம என்ன மாதிரிலாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆல்ரெடி 3 கண்டிஷன் போட்டோம்ல. இந்த மாதிரி வந்து முதல்வர்கள் பற்றி பேசவே கூடாது. அது மாதிரி எங்களோட கட்சி தலைமையை பத்தி எந்த ஒரு இதுவும் விதிக்க கூடாது. நீங்க வந்து கூட்டணியில வந்து சும்மா உட்காந்துருக்கணும். அது மாதிரி எங்களை வெளிப்படையாக விமர்சித்தால் யாராவது உங்க கட்சியில இருந்தாங்கன்னா அவனுங்களை கட்சியில எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்க கூடாது. தேர்தலில் எந்த இதையும் நிப்பாட்டக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு ரொம்ப டஃப்பான இதெல்லாம் போட்டு விட்டு தான் நிப்பாட்டவே செய்யணும். நாங்க யார சொல்றோம், நாங்க என்ன சொல்றோமோ அது மட்டும் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசணும். எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பேசணும். அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா A4 சீட்ல எழுதி கொடுத்துருவோம், இந்த மாதிரி பேசணும். ஆமா, மட்டும் பேசிட்டு வந்துடணும். இல்ல அதெல்லாம் எதுக்கு அவங்க பேச சொல்லிட்டு அவங்க சும்மா வந்து நிக்க மட்டும் சொல்லணும், வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாது. ஒரு சில டயர்ஸ் எப்படி பேசிட்டு இருக்கானுங்கன்னா, வரட்டுங்க நம்ம ஆட்சி அமைச்சிட்டு போன தடவை ஒண்ணு மாதிரி உங்களுக்கு ஓட்டு போடாம எல்லாம் பண்ணி உங்களுக்கு கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. நான் ஒரு செங்கோட்டையும் போட்டோ எடுத்து போட்டு விட்டேன். நீங்க வரணும்னால எங்கால் இருக்கணும்றாங்க, இல்லாம இருந்தா உங்கால் வரமாட்டா, எங்கால் தான் வரும். இல்ல அதுவும் அனலைஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா மாவட்டத்துல அத்தனை பேரும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இவனுக்கு வந்து இந்த வேலையை பாக்குறானுங்கன்னு. அது வந்து அவனுக்கு கண்டிப்பா
ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பர்ல நான் மட்டும்தான் பண்ணுவானுங்க. அவனுக்கு நிக்கிறதே 120, 130னா அவனுங்க வேலையை பண்ண மாட்டானுங்க. பண்ணானுங்கன்னா எதிர்கட்சியில உட்காரோம் மறுபடியும் எடப்பாடி செத்து போயிடுவாருன்னு தெரியும் அவனுக்கு. புரிஞ்சுதா? அப்படி ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத எதுக்கு கூட்டணி வைக்கணும்? வைக்காம இருந்துடலாமே. எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கோ, ரிசல்ட்டுக்கு அப்புறம். பெரியவரே நீங்க இல்ல இல்ல நேட்டிவிட்டியா பேசாதீங்க. இப்படி இருக்கும் ஜி. இல்ல ஜி இப்படி இருக்கும். அதாவது நீ தனியா இருந்தப்போ நான் வந்து பெரிய ஆளுன்னு காட்டணும்னு நினைச்சல. உன்னால இப்ப இது பண்ண முடியல. கூட்டணி வந்ததுக்கு அப்புறமும் நீ வந்து 11 தோல்வியை வாங்கி வச்சுக்கிறனா நீ எல்லாம் என்னத்துக்கு தலைவரா இருக்கிற? வெளில போன்றுவாங்க அவ்வளவுதான். அதான் ஓபிஎஸ் சொல்லிட்டாரு, தனி தலைமையா இருந்தா ஜெயிப்பா அப்படின்னு சொன்னீங்க, இது வரைக்கும் ஒண்ணுமே ஜெயிக்கலையே, வெளில பட நாயன்னு சொல்லிட்டாரு அவரு தான். இல்ல இந்த இது நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்ல, அந்த டயத்துல பாத்தீங்களா கூட்டணி, நம்ம கூட்டணி இல்லையா, முக்கியமான 2 பேர் நிக்கிறாங்க. டிடிவி நிக்கிறாரு, இங்கிட்டு ஜான் பாண்டியன் நிக்கிறாரு. அதை நல்லா யோசிச்சிங்களா? அந்த ஜான் பாண்டியன் நின்ன இடத்துல என்ன இவங்க சீமான் வந்து கணிசமான ஓட்டு வாங்குறாப்ல. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. வந்து கம்யூனிஸ்ட் அவன் வந்து கம்யூனிட்டி பார்த்து எடுத்துவாங்க சீமான். அவனுக்கு எதனா ஜெயிக்கவுண்ட்லாம் கிடையாது. ஓட்டை பிரிச்சு அவன் பர்சன்டேஜை மெயின்டைன் பண்ணா போதுன்னு தான் அவருதான். இதை விட பெரிய கூத்து நடந்தது. அதாவது எங்க ஊர்ல இந்த மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இங்கிட்டும் வர்றாங்க, அதே குரூப் நாளைக்கு இன்னொரு இடத்துல பிரச்சாரத்துக்கு ஒரு தலைவர் வர்றாரு, அதுக்கு வர்றாங்க. என்னன்னு கேட்டா ரூபாய்க்கு அடிமைட்டாங்க ஆள்கள் வந்து, வேற ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் இருக்குதான் செய்யும். எல்லா கட்சியும் அப்படிதான் பண்ணுது. அதெல்லாம் ஒரு வாதம் நம்ம எடுக்கவே முடியாது. அதெல்லாம் அந்த காலம் காசு கொடுக்காம பேச்சை கேட்கறதுக்கு வருவாங்க. ஏன்னா அப்ப டிவி இருக்காது. போனா காசு கொடுத்து சினிமா தேட்டர் போனா அதுக்கு பேசாம சும்மா போய் அரசியல் கட்சி மாநாட்டில் உட்காந்தோம்னா சுண்டல் அது இது வாங்கி சாப்பிடலான்ட்டு போவானுங்க. இப்ப அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் ஃபோன் இருக்கு, யாருமே வர மாட்டாங்க. சும்மா டைம் பாஸ் போனோம்னா ஏதாவது ஒன்று நோண்டி யூடியூப்ல வீடியோ போட்டு கேட்டுக்கலான்ட்டு உட்காந்துருவாங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த எம்ஜிஆர் இருந்தாரு பார்த்தீங்களா, எம்ஜிஆர் பீரியட்ல வர்றாரு அப்படின்னா அந்த ஆண்டிபட்டி நின்று ஜெயிச்சார்ல, அந்த டயத்துல மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு கிராமத்துல அவ்வளவு பஸ் இருக்காது, ஒரு சில குறிப்பிட்ட டயத்துலதான் பஸ்ஸை விடுவான். எம்ஜிஆர் வந்தாச்சுன்னா ஸ்பெஷல் பஸ்ன்னு ஒண்ணு விட்டுவான். மித்த இடத்துல பூராமே மாட்டு வண்டியை கட்டிட்டு சாப்பாடை கட்டிட்டு கொண்டு வந்துருவாங்க. அவரை பார்க்காம போக மாட்டான். எம்ஜிஆர் 10 மணிக்கு வர்றாருன்னா நம்ம இல்ல வெளியே பேசுவோம். அந்த காலத்துல அப்படிதான். எங்க தாத்தா காங்கிரஸ், ஆனா அதிமுக கூட்டத்துக்கு போவாரு, திமுக கூட்டத்துக்கும் போவாரு. சும்மா டைம் பாஸ். ஈவினிங் 7 மணிக்கு மேல என்ன வேலை? மாட்டு வண்டியை வெட்டிட்டு சவாரி வண்டி. ஆக்சுவலா அவரு அவங்க அவங்க கூட்டாளி ஒரு 4-5 பேர் இருப்பான். எல்லாம் பெருசு அந்த காலத்துல. அவங்களாம் சின்ன வயசு தானே. சொல்லுவாரு, ஆமா 4-5 மாட்டு வண்டியை கட்டிட்டு அந்த பலகாரம்லாம் வீட்டுல எப்பவுமே பலகாரம் இருக்கும், ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து குண்டால போட்டு கிளம்பிடுவாங்க. போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் திரும்பி வருவாங்க. அங்கிருந்து அப்படியே துணிமணிலாம் கொண்டு போயிட்டு ஆலியார் போவாங்க. எங்கேயாவது ஆத்தங்கரையில ஃப்ரெண்ட் அங்க எல்லாம் கொடுமுடி, அங்கெல்லாம் எங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க போய் அங்க அவங்க வீட்டுல 2 நாள் எல்லாம் கெடா வெட்டி சாப்பிட்டு குளிச்சுட்டு அங்கிருந்து திருமூர்த்தி மலை. அப்படிதான் அப்ப அந்த காலத்துல. ஏன்னா விவசாயம் பாட்டுல நடந்துகிட்டு இருந்தது இல்ல. பண்ணையாளுகளை போட்டுருவாங்க, வீட்டுல இருக்கிறவங்க பாத்துக்குவாங்க, காசு கைக்கு வந்துடும் கத்த கத்தையா. அப்போ இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் நீங்க இண்டிவிஜுவலா போய் கூப்பிட்டு வந்தாலும் ஒரு வாடகை காசு கொடுத்து. அப்பெல்லாம் பொழுதுபோக்கு ஒரு டிவில கிடையாது, பொண்ணுமே இருக்கு. சினிமா தேட்டர் மட்டும்தான். எப்ப வீட்டுக்கு டிவி வந்துச்சோ அவரே வெளியே போற நிறுத்திட்டாரு. டிவி வந்துட்டு அவ்வளவுதான், டிவியே பார்த்து கம்ப்யூட்டர். இட்ஸ் ஓகே. அவ்வளோ நம்ம என்ன டாபிக்கா பேசுவோம், சொல்லுங்க நிமிஷ். மெயின் ரோடு டிஎம்கே போறான் மகனோட சேர்ந்து. புரியல. மெயின் ரோடு ஜெயக்குமார் திமுகவுக்கு போறான். போட்டு நான் அதெல்லாம் இருக்கு என்ன ஒண்ணு. அவனும் மகனும் அப்பனும் பிள்ளை. இல்ல திமுக சொல்லிடுவாங்க, நீ எல்லாம் எங்க கிட்ட வராத, உனக்கு கரெக்டான ஒரு இடம் ஒண்ணு இருக்கு, நாம் தமிழ்ல போய் சேர்ந்துடு நீ அப்படின்றாங்க. நாம் தமிழர் சொல்ற சீமானன் அந்த மாதிரி அண்ணாமலை தம்பி கார் கதவை டெய்லி திறந்து விட்டாதான் உனக்கு நான் வந்து சேர்த்து பண்றாரு. தலையில முடியே இல்லாம முடிசோட முன்ன இருந்தா 25 வருஷமா அந்த ஆளு. ராயபுரத்துல கிங்கா இருந்தான். ஆனா வரல.
அவனுக்கு என்னன்னா இல்ல இல்ல அந்த அப்படி எத்தனை ராயபுரத்துல தேர்தல் அவன் ஜெயிச்சிருக்கான்? திமுக தான் ஜெயிக்குண்டா அவனுக்கு ஒரு பயம். எப்படியும் கூட்டணி வச்சாலும் அந்த முஸ்லீம்ஸ் ஓட்டு அவனுக்கு போயிடும். இவனும் கட்சியை வளர்க்கல. லாஸ்ட் 10 வருஷம் உட்காந்து ஜெயலலிதா ஆசியில நல்லா தின்னா உட்காந்து எடப்பாடியை கெடுத்து எடப்பாடிய சந்திலோட போய் விட்டதே இவனும் கேபி முனுசாமி சீசன் இந்த 3 நாய்ங்க தான். ஐஎம்எஸ் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஜெயக்குமாரோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? ஓப்பனாவே மீடியால பேசினாப்ல. அப்படி ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சா நான் கட்சியில இருந்து வெளியே போயிருவேன்னு சொன்னாப்ல. அதே இது அதுக்கு தான் சிவி சண்முகத்தை நேத்து எடப்பாடி வந்து டெல்லி கூட்டு போனாப்ல. கூட்டு வர சொன்னாங்க. கூட்டு இவரையும் பேசாம கையை கட்டிட்டு பேசாம நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. ஜெயக்குமார் செல்லா காசுங்க. எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, ஒரு மாநில எம்பியும் கிடையாது. தெண்டத்தை தான் கையில் வச்சிருக்காங்க. இவனா வெட்ட கட்டி அவனா போறான், சந்தோஷம் பண்ணுவான் எடப்பாடி. நீங்க வேற. முட்டுக்கட்டை போட்டதே அவன் தானே. ஜெயக்குமாரும் சிபி சண்முகம் தானே. அது ஃபேக் நியூஸ் அவன் அப்பவே சொல்லிட்டாருங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் சொல்லல, அது ஃபேக் நியூஸ் ஜெயக்குமாரே வந்து சொல்லிட்டான். அவன் ஹேண்டில்ல பாருங்க இருக்கும். ஜி பேசுனது ஸ்டேட்மெண்ட் கிளீனா போட்டதை ஸ்டேட்மெண்ட் வந்ததுதான் நான் அந்த மாதிரி சொல்லல, அது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி அவனே வந்து தனியா ஒரு இது போட்டான். அப்ப நம்ம இவங்க சன் டிவி குரூப் ஏதாவது எடிட் பண்ணிருப்பான். அவனுக்கு வேலைதான் அது. அது நீங்க பார்த்த நியூஸ் கார்டு தானே, அது அவனுக்கெல்லாம் இல்ல, இவனுக்கு இன்க்ரீஸ் எடிட் பண்ணி போடுறது. ஜேவிசி ட்ரீட்மெண்ட் போட்டிருக்காரு. வேற என்ன சொல்றா? கௌரி அமைதியாவே இருந்தா என்ன மைக் வாங்கிட்டு ஏதாவது பேசுறா. ஏபிசிடியாவது சொல்லுவோம். அந்த தலைகளா சொல்லு. இல்ல ஒரே ஒரு வழி என்னன்னா, அவங்க அதிமுக நண்பர்கள்லாம் நம்மளுக்கு 30 சீட்டு கொடுக்கலாம், 35 சீட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. 35 சீட்டே எடுத்துக்குவோம். 35 சீட்டு 20 சீட்டு வந்து அவங்களோட முன்னாள் எம்எல்ஏ, எம்பிஸ், அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் நீக்கிட்டோம். நம்ம ஆளுங்க எல்லாம் அதிமுக சிம்பல் நீக்கிட்டோம். ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம தலைவரே வந்து அதிமுக சுவிட்ச் பண்ணிக்குவோம். போதில்ல 30 ஆளுங்க இருப்பாங்க அவங்க கட்சியில. அது ஜாஸ்தின்ற மாதிரி என்னமோ தோணுது. I thought you are a good boy, but you became a boomer nowadays. அவன் தான் இப்ப இந்த ஐடியா கொடுத்தது. 30 சீட்ல அவங்க நிக்கட்டும், நம்ம வந்து தாமரை சின்னத்துல நிக்கட்டும், நம்ம போய் ரெட்டலை சிம்பல் நிக்கலாம். ஒரே வார்த்தை ஓனரை சொல்றான்னு சொல்லுங்க. எங்க அடிமையை ஒருத்தர் இருக்கான்ல, அவன் ஓனரு, அவனை சொல்லுன்னு. அது அவனுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. இந்த ஆள் போய் பார்த்தது ஒரு பார்கை ஒரு இதுவே வைக்க முடியலையே, அபியூஸ் பண்றானுங்களே அப்படின்ட்டு. இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலன்னா வேற என்ன பண்ணலாம்? கட்சியை முயற்சி பண்ண சொல்லிடலாமா? பாதி பேர் நம்ம சிம்பரை நீக்கி வச்சு ஓட்டுலாமா? அது சரியாகாது. அது எப்பவுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா சிம்பிள் எடுத்துருவோம். நம்ம தாமரையில் இருக்கோமா, அவனுக்கு என்ன பூவை கொடுக்கலாம், அந்த காதுல வச்சுப்பாங்களே, அது என்ன பூ? ரோஜா பூ தானே காதுல வைப்பாங்க. அவங்க டயர் இல்ல ரோஜா பூ சிம்பிள் கொடுத்துட்டு காதுல வச்சுக்க சொல்லிட்டு நம்ம வந்து பி டீம்னு சொல்லிக்கலாம். கட்சி பேரை அஇஅதிமுக இருந்து மாத்தி அஇபிஜேபின்னு வைக்க சொல்லிடலாம். நீங்க வாழைப்பூ ஏன் கொடுக்க கூடாது? வாழைப்பூட இல்ல இப்படி கூட வைக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக இப்படி கூட வைக்கலாம்ல. ஆனா எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன தோணுதுன்னா,
ரெட்டை இலைக்கு பதிலா தாமரை இலைய குடுத்துருவோம். அதுக்கு மேல நம்ம உட்கார்ற மாரி அந்த மாரி குடுத்துருவோம். இல்ல அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா பாருங்க கூட்டணி வர விடாம இந்த ஆள் எல்லாம் வந்து அபியூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுகளுக்கு இந்த ஜேபி நட்டாக்கு அமித்ஷாக்கெல்லாம் கோட் பண்ணி இது அடிக்கிறானுங்க, ட்வீட் போடுறானுங்க. அந்த அளவுல இருக்கானுங்க. நம்மளா அடங்க மாட்டேமா போட்டு கொள்ளுது கொள்றோம். அது அவனை என்ன மட்டும் தெரியுமா ஏன் அவனை மட்டும் ஏன் நம்ம தெரியுமா வந்து டூட்டி நான் கொள்ற? கூட்டணி வச்சாலும் வைக்கலனாலும் நமக்கு அவன் வந்து என்ன கவலை பண்ணுவான் இல்லைன்ற மாதிரி இருந்துக்கும். அவன் என்ன பண்றா பண்ணுவான், இவன் ஒரு ட்வீட்டை போட்டு நம்மள டேக் பண்ணி கூப்பிட்டு ஒரு 50 பேர்த்த அவன் டேக் பண்ணி வைப்பான் தெரியுமா அவங்க ஆளுகளை. இந்த எச்ச வேலையை அவன் தான் பண்ணிட்டே இருப்பான். அதனாலதான் அவனை போட்டு கொள்ளுன்னு இருக்கான். அவன் வந்தா வெற்றிவேல் வந்தா டீசெண்டா சொல்லிட்டேங்க பாருங்க, கடந்து போவோம் சரிங்களா அப்படின்னா சரி போ, இது அக்செப்டட் டேக்கன் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அவனை. அந்த நாய் வேற ஐடியில வரும். வெற்றிவேல் அந்த சின்னசாமின்னு ஒரு ஐடி இருக்குல்ல, சின்னசாமி பெரியசாமி இதெல்லாம் அந்த நாயோட ஐடி தான். இந்த வளை சின்னசாமி அவனா? அது கணக்கு வந்து அவங்க அப்பா கணக்கு ஈக்குவலா இருக்கும் அவனுக்கு. இப்ப வளை சின்னசாமி அவன் தானே? அதெல்லாம் 4 ஃபாலோவர் இருந்தது. அது இருங்க, அவரை பெரியசாமின்னு ஒரு ஐடி வச்சிருப்பான். அதெல்லாமே அந்த நாய் தான். அவன் ஐடி வச்சுக்கிற கணக்கு ஒரு 12 ஐடி இருக்கும். அவங்க அப்பனுக்கும் அவங்க ஆத்தாளுக்கும் 12 புருஷன். அதை வந்து அப்படியே ஐடியா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறான். இதுல நம்பர் 1 இப்ப அந்த குரூப்ல வந்தான். ஏன்னா அவன் வந்து அந்த வேளாளர் தனியார் குரூப்ல இருந்து அதிமுகவுக்கே வந்தான். ஞாபகம் இருக்கா? ஆமா 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 ஆமா. இவ்வளவு நாள் ஜஸ்ட் செக்கிங் வந்து போட்டோவே வைக்கல. இன்னைக்கு போட்டோ என்ன போட்டோ வச்சிருக்காரு? ஃபேமஸ் பண்ணி விட்டாரு அதை வச்சு. இதெல்லாம் வந்து நம்ம அவனுங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக செய்யல. இந்த நிலைமை இதாண்டா அவன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றதுக்காக வைக்கிறோம். நம்ம அவனுக்கு நல்லதுதான் செய்யறோம். நான் எப்படி அவன் ஏதோ பெரிய ஆளுமை ஆளுமைன்னு இல்லை, கடைசியில போய் 1 வருஷத்துக்கு முன்னாடியே முட்டி போட்டு இல்லை டெல்லிங்களா. இதுதான் உன் நிலைமை. இவனுக்கு ஒரு டைலாக் பேசுவானுங்க தெரியுமா? அது நாங்கதான். இவனுக்கு ஒரு டைலாக் பேசுவானுங்க தெரியுமா? மதுரை ஏர்போர்ட் அமித்ஷா வந்து வெயிட் பண்ணாரு, எடப்பாடி கெத்தா முடியாதுன்ட்டாரு, இப்ப போய் நக்கனியா நீ? வெளியில 4 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கானுங்க. ஆனா என்னன்னா 1000 நக்கு அப்படின்னு இருக்கானுங்க. மத்தவங்க நக்க விட்டு இந்த பிசி நான் எனக்கு அது பழக்கம். எனக்கு 3 கார்ல மாறி மாறி போயிருக்கான். கடைசியில என்ன பண்றானுங்க, ஆள் கீழே வந்தாங்க. யாரு பென்ட்லின்னு தெரியல. அதான் இப்போ ரிட்டர்ன் போகும்போது பென்ட்லில தானே ஜி போனா அவன். ஏங்க 11 மெடிக்கல் காலேஜ் சம்பந்தி கட்டியிருக்காரு, காசா இல்ல அங்க பென்ட்லி என்ன இதே வாங்கலாம் காரு. இப்ப டெல்லியில ஃபுல்லா மிதுன் தான் இருக்கானாமே அங்க பாத்துக்கிறதெல்லாம். அவன் இருக்காங்க. எல்லாமே அங்க போய் ஃபெராரி லம்போனி அந்த மாதிரி ஓட்டுவானுங்க. ஐயோ எனக்கெல்லாம் இங்க ஓட்ட மாட்டானுங்க. இல்ல 2வது அங்க வாடகை கிடைக்கும்ல கார், அந்த மாதிரி இருக்கும். ஹைவேல எல்லாம் 3 நிமிஷத்துக்கு ஒரு ஃபெராரி லம்போனி போயிட்டு இருக்கோம். BMW ஒரு முன்னாள் முதல்வர் இல்லாம கார் வாடகை கூட்டு போல டிராவல்ஸ் நடத்தி பொழைச்சிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. இல்ல சரியான காசு லக்ஸரி நிறைய பேரு. சொல்றேன். ஆமா, இப்ப டெல்லியில இருக்க பணக்காரங்க வாங்குற ஒரு கார் வாங்குற பொதுவா இப்படி மாசம் ரெண்டலு ஒரு 30 லட்ச ரூபா பே பண்ணி மாசத்துக்கு ஒரு வண்டி யூஸ் பண்ணிக்குவானுங்க. எல்லா வண்டியும் ஓட்டி போகலாம் அப்படின்னு. அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு எது நமக்கு தேவையோ அது எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதுவாஜி சரியான ரெவன்யூடா. நீ இப்போ ஒரு 10 கோடி ரூபா இருக்குன்னு வைங்க, ஒரு 20 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் நீ பண்ணனா ஒரு 4-5 கார் நீ வாங்கிடலாம். ஹைஎண்ட் காரு, ஹைப்பர் காரு. சரியா? ரொம்ப லேட்டஸ்ட் மாடல் வாங்க முடியாது, பட் நீ ஓல்டு மாடல் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு காரோட ரெவன்யூ ஒரு வருஷத்துக்கு மொத்த விலையே காரில் 4-4.5 கோடி இருக்கும். ஆனா ஒரு வருஷத்துக்கு அது வந்து உனக்கு ஜென்ரேட் பண்ற ரெவன்யூ 3 கோடி 3.5 கோடி வந்துடும். நம்ம ஊர்லயே கியா வண்டிலாம் அப்படிதான் கொடுக்குறாங்க. மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் கழிச்சுட்டு இன்கம் டேக்ஸ் எல்லாமே கழிச்சுன்னா உனக்கு 2.5 கோடி 2 கோடி நிற்கும். அந்த காரை வந்து அந்த இதை வந்து இதுக்கு வச்சுக்குவாங்க. அதான் நல்ல காசு. 30 கோடி 40 கோடி இருந்தா அந்த பிசினஸ் எல்லாம் லூக்ரேட்டிவான பிசினஸ். உனக்கு ஒன்றும் டைமே ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ஆளுங்களை மட்டும் ரெக்ரூட் பண்ணி வச்சுட்டேன்னா போதும். ஏன்னா இன்சூரன்ஸு கவரேஜ் இருக்கும்,
எடுத்துட்டு போன ஆக்சிடென்ட் பண்ணா அது அவன் தலைவலி. அது எல்லாமே இருக்கிறதுனால 30 கோடி 40 கோடி ஆகும். அதனால இவனுங்க எல்லாம் போய் அங்க அதை பார்த்துட்டு இருக்கானுங்க. இல்ல இந்த ஹைடெக் சிட்டி குருகாவ் நோய்டா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சூப்பர் லக்ஸரி கார்ஸ் எல்லாம் போயின்னு வந்துன்னு இருக்கும்ல. சரி அதை விடுங்க, நம்ம இதுக்கு வருவோம். சொல்லுங்க. இல்ல அமித்ஷாஜி சொல்லி இருக்கணும். இந்த ஸ்கூல்ல எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த சின்ன பசங்க கூலிங் கிளாஸ் போட்டு வந்தா இந்த சீனியர் எல்லாம் வந்து கண்ணாடியை கூடுறான், நல்லா இருக்கு நானே எடுத்து போட்டுக்கிறேன்ற மாதிரி, பென்ட்லி நல்லா இருக்கு காரு இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பென்ட்லியை விட இவன் போனதை பேசி நீ பென்ட்லியை பிடிச்சிக்கிட்டு. இல்ல ப்ரோ ஆனா செம்ம டைமிங் ப்ரோ. அவனுக்கு அதுக்கப்புறம் அண்ணாமலை போறதா கரெக்டான டைமிங். என்னடா வந்து இந்த மாதிரி கதை அழைக்கிறீங்களா, உண்மையை நான் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன்டா அப்படிங்கிற மாதிரி அவனை போனதை கரெக்டா இருக்குன்ற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்காது. நீ சொல்லிட்டு போற, எங்களுக்கு கீழே வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு தான் நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்ற மேட்ரு. அண்ணாமலைகிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்க சொல்லுவோம். முடியாது. தலைவர் பதவியை மாத்துன்னு நீ சொன்னா நாங்க மாத்திருவோமா? யார மாத்தணுமா அவங்கிட்டே போய் என்ஓசி. அதெல்லாம் இங்க பாரு, அதெல்லாம் இவனை இந்த வேசி ஊடகம் கிளப்புறது, அதெல்லாம் இவனுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. மாத்தி இப்போன்ல அப்பவுமே இவனுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஆக்சுவலா அவனுக்கு எல்லாம் தவம் இருக்கானு. அவன் மாத்துனா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். டிஎம்கே காரணங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கீங்க. ஏன்னா ஏதோ ஒரு எக்ஸ்போஸ் ஆயிடுறானுங்களா, எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுறாரு. இவருக்கு போனாருன்னா இவனுக்கு எல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறாங்க. அது இப்போதைக்கு நடக்காதுன்னு தெரியும். இல்லைங்க கூட்டெல்லாம் இருந்துச்சா அதிமுக காரணம் நேற்று நான் பேசினேன். அவனுங்களே என்ன சொல்றானுங்க அப்படின்னா, சும்மா ஜோக்கு சொன்னேன், எங்கால மாற்ற சொல்லியிருக்காரா உங்களுக்கு. அவன் சொன்னா இல்ல இல்ல வீட்டை வச்சுட்டு உங்க ஆளை மாத்தினா அதுவே நெகட்டிவிட்டி, உங்க ஆளை எங்க வேலை செய்ய மாட்டானுங்க, அதனால அதெல்லாம் இருக்காது அப்படின்னாரு. அது உண்மை டூஜி. இவரெல்லாம் இப்ப மாத்தினேன்னு வச்சுக்கோங்க, அதிமுக கூட்டணி என்ன மயிர் வந்தாலும் விளங்கு போயிடும். நான் டிஎம்கே போட்டு போட்டுருவேன். ஓட்டு போட்டு கையை சுற்று நெருப்புல வச்சு. இவங்க நான் வெளிநாடு கிளம்பி போயிட்டே இருப்பேன் பாட்டுக்கு, சாகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்காரங்க சாக போறாங்க. கமலை மேடம் என்ன சொல்றான் பாத்தீங்களா, உங்களதான் சொல்றான். அவன் திமுக ஓட்டு போட்டு வெளிநாடு எஸ்கேப் பண்ணுவான். ஆமா, நான் எனக்கெல்லாம் ஈக்கடை ரெடியா இருக்கு. நான் தப்புன்னு எஸ்னா எஸ் ஒரே எஸ் ஆயிருவேன். ஆனா ஒண்ணு, இந்த தடவை அவனுக்கு அந்த சேட்டையெல்லாம் காட்டவே முடியாது. என்ன இவனுக்கு மட்டும் ஓட்டு வாங்கிட்டு நம்மள ஓட்டு போடாம நம்மள ஏமாத்துற வேலையெல்லாம் இருக்கவே இருக்காது. அத செஞ்சானுங்கன்னா செத்தானுங்க. அதே மாதிரி இந்த ஆளை பார்த்து வீக் கேண்டிடேட் போடுற வேலைலாம் செய்யக்கூடாது. கேண்டிடேட் நம்ம நிறுத்தணும் அவனுக்கு. அதிமுக கட்சி வந்து எங்க ஆபீஸ்ல நடத்தணும்னு சொல்லிருக்க கூட ஓவரா பண்ணாதீங்கயோ, அளவா பண்ணீங்க. ஆமா 21 என்ன பண்ணானும் நம்ம கூட்டணியிலே இருந்துக்கிட்டு திமுகவுக்கு சாதகமாக தான் வேட்பாளர்னு சொன்னாங்க. இவங்களும் அப்படிதான் போட்டானுவோம். கூட்டணி அவன் சொல்ற கேட்கறாலையும் அப்படிதான் போட்டு தந்துனாங்க. அதையும் கரெக்ட் பண்ணணும். எல்லாத்தையும் தான் கரெக்ட் பண்ணணும். அண்ணே உங்க டிஎம்க்கு ஒன்று அனுப்பியிருக்கேன் பாருங்க, கேவலமா இருக்குண்ணே. அது ஒன்று நீங்க ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. எனக்கு தெரியாது. அது இருந்தாலும் போய் எதுக்குண்ணே அப்படிலாம் போய் சும்மா நம்ம கேவலப்பட்டு. சரிண்ணே இன்னைக்கு போய் யாரே தெரியாது, அவனை மியூட் போடு இல்ல பிளாக் பண்ணி. அது இல்லண்ணே, அது இல்லண்ணே, அது அன்னைக்கே தெரிஞ்சு ஓடிட்டான். அவனா இல்ல, இப்ப நடந்துகிட்டு இருக்குதுண்ணே. ஒரு ஆடியோ அனுப்பியிருக்கேன் கேளுங்க. அந்த அம்மா அந்த அம்மாவுக்கெல்லாம் நம்ம அத்தாரிட்டி இல்லையா, அவங்க போனா இண்டிவிஜுவல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிண்ணே புடிச்சு வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எங்க இந்த ஃபார் ரைட் இருந்தாரு ஆளக்கான. அண்ணா ஐஎம்எஸ் அண்ணே. தம்பி ராம் சொல்லுப்பா. டீ சாப்பிட்டீங்களா? ஆச்சுப்பா. இந்த ஃபார் ரைட் எங்க போன அப்படி நேற்றுக்கு அந்த டுபாக்கர் குரூப்ல போய் உட்காந்து விளக்கு, நேற்றுக்கு அந்த டுபாக்கர் குரூப்ல போய் உட்காந்து விளக்கு சொல்லிட்டு இருக்காரு. யாருக்கு? தேவி வாட்ஸ்அப்லாம் அதுகளே வன்மத்துல எரிச்சுக்கிட்டு தெரியுதுங்க.
ஏன் புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க என்ன நிலவரம்னு தெரியாது, அதனால அவங்க போவாங்க. அது என்ன பண்ண முடியும்? அவங்க ஏன் அவங்க இஷ்டம். சிவாஜி ம் அவன் உன்கிட்ட வம்புழுத்து இருக்கான். அன்னைக்கு நான் போனோடனே ஓடிட்டான். என்கிட்ட எல்லாம் நீ ஐயோ வம்புறுத்தலாம் நீயே இல்ல. அப்படின்னு என்கிட்ட நான் வந்து அவனை போய் இது பண்ணேன், நாங்க ப்ரூஃப் சொல்றேன் அப்படின்னு கேட்டோம். அதுக்கடுத்து சரி வந்து சரி ஆவு அப்படின்னு உலட்டினான். அப்புறமேட்டு டிஎம் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். அந்த நானே ஏற்கனவே டிஎம் திட்டி இருக்கு, நீங்க அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாலோவர்ஸ் அதுக்கப்புறம் ஏறிச்சாண்ணா டீச்சர்ண்ணா ம்? ஃபாலோவர்ஸ் ஏறிச்சா? இல்ல, நான் அதெல்லாம் சப்ஸ்கிரைபே பண்ணல. இல்லண்ணே ஓ சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நான் நாளைக்கு தான் பே விட்டு அதனால கேட்டேன். நாளைக்கு என்னை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க. நான் பண்ணிக்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணுவீங்களா? பண்ணிட்டேன் உங்களை. ஐயோ, அவன் 800 சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிருக்கான். நீ வேற 800 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்றியா? அவன் மாசம் 800 உங்க இருக்கால இருந்து எடுத்துருவான் அவனுக்கு. இல்லையே, அவருக்கு வரலையே, அது சப்ஸ்கிரைபே இல்ல, காமிக்கலையே. இல்லையா, நான் அதுக்குதான் பிளான் பண்றேன். அண்ணே நீங்க பண்ணுங்க, நான் பண்றேனே. அண்ணே நம்ம ஐஎம்எஸ் அண்ணே டியூஜன் நான் பண்றேனே சிவாஜி உங்களுக்கு. மாதிரி நல்ல மனுஷங்க எல்லாம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் போட்டா மாசம் மாசம் வருமானம் வரும். நான் பண்றேனே 395 ரூபா நான் பண்றேன். எனக்கும் கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ண வேணாம். நான் பண்றேனே. ஏன்னா நீ உங்களுக்கு வர்றது எனக்கு வரும், அது வேற இருக்கு. அது எப்படி வரும்? 10ல ஒரு பங்கு வரும்னே. புரியல. 800 ரூபாய் எனக்கு பண்ணேன், உனக்கு 80 ரூபா வரும். அது இல்லண்ணே, உங்களுக்கு வருதுல காசு வருதுல்ல. உங்க சப்ஸ்கிரைபர் நான் இருக்கேன்னா நான் எனக்கு நீங்க எவ்வளவு வாங்குறீங்களோ அதுல ஒரு இது கொடுப்பான். அப்படி இருக்கா? ஆமா, அதான் சப்ஸ்கிரிப்ஷன். தப்பா சொல்லாதீங்க, இதுல சப்ஸ்கிரிப்ஷன் அவனுக்கு தான் காசு போகும். அவனுக்கும் யாரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு தான் காசு போகும். அது இருக்குண்ணே. அண்ணன் எவ்வளவு காசு எடுக்கிறாரோ அவருக்கு கிடைக்கும், அது இல்லாம நமக்கும் கொஞ்சம் கிடைக்கும். அவர் இதுல இருந்து பிரிச்சு கொடுப்பாங்க. தெரியல எவ்வளவு இருக்கு உங்களுக்கு டூஜன்? இது புல்டெக் ஐடி இல்ல, புல்டெக் இது மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்காங்க உங்களுக்கு? 400 பேரு. நானே 10,000 உண்மையிலே உங்க ஐடிக்கெல்லாம் இருந்துச்சுன்னா புல்டெக் மட்டும் அதிகமா இருந்துச்சுன்னா காசு சாலிடா ஒரு $200 $250 வரும். அப்படித்தானே வாங்கிருக்கேன். இந்தியால எல்லாம் அவ்வளவு கொடுக்கறது இல்லையா? இல்ல, அவன் ஏமாத்துறான். அவன் நீ யூகே யூஎஸ் யூரோப்ல இருந்தேன்னா ஒரே ரிப்ளைக்கு அதிக காசு. இந்தியால அவன் காசே கொடுக்கறது இல்ல. அதுதானே, ஏன்னா அவங்க கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க, ஆனா காசு அதிகமா வருது அவங்களுக்கு. வெஸ்டர்ன் கம்பெனிஸ் அந்த திருட்டுத்தனத்தை எப்பவுமே தெளிவா பண்ணுவானுங்க. அவனுங்களுக்குள்ள சர்க்குலேஷன் அதிகமா இருக்கும், ஏசியன் பீப்புளுக்கு கொடுக்க மாட்டானுங்க. நீ அதோட டாபிக்க மாத்தி அதுக்குள்ள சுத்த விடாத. ஏதோ பேசினா இருக்கு. வருமானம் வருதுன்னு சொன்னேன், டக்குனு கட்டி விட்டு வந்தீங்களா? அவரை கீழே ஆக்கி விட்டீங்க. வருமானம் நிறைய உங்களுக்கு வருதுன்னு சொன்னாரு, டக்குனு கீழே போங்கன்ட்டீங்க. சவுக்கு ஒவ்வொரு கட்சி ஆபீஸா ஒவ்வொரு மீடியா ஆபீஸா போயிட்டு அவன் என்ன தொட்டுட்டான். அந்த ஒரு ஜோக் வருமையா, எனக்கு அந்த வடிவேலும் முரளியும் மச்சான் இந்த பொண்ணு ஓகேவா பாருன்னு அது என்ன கெடுத்துட்டான்னு கத்திட்டு கிடக்குமே, ஊரே 2 தருக்குமே. அந்த மாதிரி இருக்கான் இப்ப சவுக்கு. அவனுக்கெல்லாம் நடக்கணும். நாங்களாம் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். எனக்கெல்லாம் அந்த ஜனம் டிவி கூட போறான் போல இருக்கு. ஆமா, போய் பேட்டி கொடுத்துட்டான்னு. அவனுக்கு வேற வழி இப்ப எல்லா பக்கம் போய் அழுதுதான். அவன் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானுங்க. அவன் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டான் இந்த விஷயத்துல. தெரியுதா? ஒண்ணுமே பண்ணாத, இவனை எதுவுமே ஹார்ம் பண்ணாத, எங்களை அவ்வளவு அபியூஸ் பண்ண. ஆனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். செஞ்சுட்டானுங்க உன்னைய. உன்னோட அம்மாவும் ஒருத்தன் பண்ணானா உனக்கு கோவம் வருதுன்னா அப்படித்தானே ஊர்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் கோவம் இருக்கும். அதே நான் ஒரு போட்டோ போட்டதுக்கு எப்படி ஒரு கமெண்ட்ஸ் போட்டான். அவனுக்கெல்லாம் வேணும் 2G. நேர்ல பார்த்தா கூட நல்லா சந்தோஷமா போய் சிரிச்சுட்டு, என்னங்க சவுக்கு நல்லா இருந்துச்சா, உங்க வீடு எப்படி கிளீன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும். அவன் வாடகையோட பைய பெட்டி எடுத்து வெளில அது அவன் சொந்த வீட்டுல பண்ணிதான் நல்லா இருந்திருக்கும். ஆனா நிஜமாவே சொல்றேன் நானு, அது சீல் வச்சுட்டாங்க. இல்லைன்னா அதுலயும் பண்ணிருப்பானுங்க. இந்த கஞ்சா கடத்தினான்ல, சீல் வச்சுட்டாங்க. ஓ சரி சரி.
இது பிள்ளைங்கள ஒழுங்கா வளர்க்கலன்னா பெத்தவங்க கடைசி காலம் வரைக்கும் கூட இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். அதுக்கு சவுக்கும் அவங்க அம்மாவும் தான் ஒரு இது எக்ஸாம்பிள். உங்க அம்மாக்கு என்ன, அவங்க அம்மாக்கு பென்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா ஜாலியா ஆனாலும் யோசிச்சு பாரியா, சொந்த வீடு பென்ஷனை இருக்கு, நிப்பாட்டிட்டான். அதுல இருக்க முடியாம இப்ப வீடு யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க, ஹோட்டல்ல போய் தங்கிக்கிட்டு இந்த மாதிரி. ஏங்க 7-8 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சிருக்கேன், நம்ம ஹோட்டல்ல தங்கினா எங்க தங்கினா என்ன, தங்கிட்டு போறான். அவன் வாய் பேசுனது கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். இவர் அமர் பிரசாத் ரெட்டி என்ன சொன்னா, அவன் தான் மலமாடுன்னு சொல்லி விட்டு ஓடி விட்டாரு. ஒருத்தருக்கும் பட்ட பேர் வச்சது இந்த கஞ்சா குடிக்கிறான். ஏங்க பட்ட பேர்லாம் விடுங்க, மோடி அவரோட அம்மா எவ்வளவு பெரியவங்க வயசுல ஓப்பனா வந்து போடுற நீ இந்த மாதிரி இவ்வளவு கேவலமானவ நீ. உங்க அம்மா ஒருத்தன் பண்ணானப்போ உனக்கு அவ்வளவு பொத்தின்னு கோவம் வருது இல்ல? ஊர்ல இருக்கிறவனுக்கு அம்மா சொன்னா கம்முன்னு இருப்பானா அவன்? இதுல நம்ம ஆளுக்குதான்டா பிரச்சனையே ஏஜெண்டா. என்ன அதுக்காக இதை நம்ம எப்படி ஆதரிக்க முடியும்? இது திமுகவை எதிர்க்கிற விஷயம். அது சவுக்க பத்தி சவுக்கு பேசினா கட்சிக்காரன் கேஸ் போட்டுக்கணும். நீ வயசுக்கார கண்டனம் பண்ணு, எங்களுக்கு எது கண்டனம் பண்ண சொல்றாருன்னா கேட்க தோணுது. அவங்க ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு வர்றதுதான் அவன் கத்திக்கிட்டு இருந்தான், அதான் வச்சு சோத்தடிச்சு விடுறாங்க. இதுல நம்மளுக்கு என்ன இருக்கு? அன்னைக்கு கத்திட்டு இருந்தான் ஆதரவா. அதாவது வந்து பிடிஆர் மாதிரி ஒரு ஆளுமையை பிஜேபி வந்து பார்த்ததே இல்லை, அதுதான் பதப்பாங்கன்னா. இல்லைங்க அது கூட விட்டுருவேன். அந்த நான் மட்டும் கொஞ்சம் பணக்காரனா தொழிலதிபர் மாதிரி இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க 2G, ஒரு 40-50 ஒரு 400 கோடி 500 கோடி சொத்து வச்சுட்டு அதை பண்ணாங்கல்ல அந்த பசங்க, அவங்களுக்கு எல்லாம் கையில ஒரு தங்க காப்பே நான் போட்டு விட்டுருப்பேன், நல்லா இருங்கடா போங்கடா அப்படின்னு. நீ எப்படி சொன்ன என்ன மாதிரியே இருக்கிற? தலைக்கு ஒரு போட்டா ஒரு 15 பவுன். நீ உன்னோட பேரை மாத்திரு, வன்மம் கொண்ட பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு யார் மேலயுமே இப்பெல்லாம் எனக்கு வன்மமே இருந்தது கிடையாது. இப்போ ஒருத்த மேலதான் எனக்கு அந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் எடப்பாடி எவ்வளவு பேசுனையா, பந்தாள் மேல இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் நம்ம சித்தப்பா எடப்பாடி, என்ன வேணாலும் நம்ம திட்டலாம். ஓ சொந்தத்துல திட்டிக்கிறீங்க, ஓகே ஓகே, அப்ப சரி. இல்ல சொல்லுவாங்கல்ல மாமா மச்சான், நீங்க திட்டாம சண்டை போடாம கெட்ட வார்த்தை சொல்லாம ஏதுடா மாமா மச்சான், அந்த மாதிரி. ஓகே ஓகே. என்னதான் இருந்தாலும் நம்ம சித்தப்பா அன்னைக்கு வந்து டெல்லியில நேத்து முந்தா நேத்து காலில் விழுந்தாருல, அந்த மாதிரி தான் அப்பப்போ வந்து காலில் விழுந்துட்டு போவாரு. அதுக்காக நம்மால் அவரு சரி. இப்ப பிரதமர் வராரு, பிரதமர் கால விழுவாரா தமிழ்நாட்டுல வந்து? நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு போர் அடிக்குது வாப்பா வந்து காலில் விழுந்துட்டு போப்பான்னு யாரோ சொன்ன மாதிரியும் இவரு போய் விழுந்துட்டு வந்த மாதிரியும் இருக்கு. இதெல்லாம் வன்மையான கண்டிக்கிறோம் நாங்க, எப்பெல்லாம் நாங்க சொல்லவே இல்லை. நோட் பண்ணீங்கன்னா பாருங்களேன், என்னன்னா அவனோட கட்சிக்காரனுங்க என்னன்னா இது அதிமுக வந்து தொண்டர்களுக்கான கட்சின்னு சொல்லி வாயில வட சொல்றானுங்க. ஆனா கட்சி தலைமையர் இருப்பார்ல, அவர் ஒண்ணு சொல்லுவாரு, இந்த மாதிரி இவங்க கூட சேர்ந்து ஓட்டு போடுறா அப்படின்னு, போடா புண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. இந்த நிலைமையிலதான் இருக்கு அதிமுக நிலைமை. விட்டு போட்டுட்டு இருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல எடப்பாடியும் அபியூஸ் பண்ணுவானுங்க. ஆளுமையை ஒழுமையாக்கிடுவானு இவனுங்களே இது பண்ணுவானுங்க. இது பண்ணிட்டு நான் டிஎம்கேக்கு ஓட்டு போடுவேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவானுங்க. சம ஜாலியா இருக்கும். கூட்டணிக்கு வந்தாலும் அடிவாங்க ஓகே அவனுங்க. இன்னும் சில பேரு இல்ல சில பேர் இன்னும் எங்க சித்தப்பா காலில் இந்த ஷாக்ல இருந்து மீண்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பெஞ்சி கடியில போன வீடியோ இருக்கானு பாருங்க, டெல்லியில அதெல்லாம் மறைச்சு வச்சிருப்பானுங்க. கேமரா வச்சிருந்தாங்களாப்பா. இப்பதான் நான் கேரளால போய் மூட்டு வழியில பார்த்து வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். டேபிள்னா ஓகேங்க, குனிஞ்சு வந்துடுவேன் தவழ்ந்து. டீபாய் வச்சிருக்கீங்க அது முடியாதுங்கன்ட்டான். ஆக்சுவலா அவ்வளவு பெரிய ஆளை வந்து நம்ம இப்படி வந்து பேசுறதே வந்து அசிங்கமா தான் இருக்கு. ஆனா அத பேச வச்சது அந்த ஆளோட செயல் தானே இல்ல? அவ்வளவு பெரிய ஆளுனா ஏற்கனவே 2 கொலை எவ்வளவு பெரிய ஆளு? வயசுல பெரியவர். என்ன எவ்வளவு பெரிய ஆளு? எவ்வளவு பெரிய ஆளு? வயசுல பெரியவர். கமெடி இத சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க பாத்தீங்களா? ஹலோ வயசுல பெரியவர்னா முதியோர் இல்லத்துல போய் வேலை பாருங்க. எதுக்கு பாலிடிக்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?
அதத்தாங்க நானும் சொல்றேன். நான் என்ன சொன்னேன் நீங்க கேட்டீங்களா இல்லையா? வயசுல பெரியவரை இப்படி நம்ம கழுவி கழுவி ஊத்துறோமே, அதுக்கு இல்ல காரணமே அவரா தானே இருந்தாரு. அவர் ஒழுக்கமா இருந்திருந்தா நம்ம எல்லாம் ஏன் இப்படி பேச போறோம்? அந்த யாரு தமிழ்மாறன் யூத் எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு அவ்வளவுதான். அந்த வெண்ணெய் பாருங்க, என்ன தெரியுமா? உங்களுக்கு 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 அந்த வயசுல பெரியவர் மேல அவ்வளவு அக்கறை வரும், உங்க வச்சு கூட்டிட்டு போய் வச்சுக்கங்க. நாங்க வேண்டாம் சொன்னோமா, உங்க வீசுக்கா கூட்டிட்டு போய்க்கங்க. அந்த ஆளு எங்க நாங்க கூட்டிட்டு போறேன். அந்த ஆளு கிடைக்கிறாரு. இதோ சித்தப்பா வெறியா இருக்கான் பாருங்க, அவன் தான் கூட்டிட்டு போவா. யோ கூட்டு போயா, உங்க ஊர் தானே, பக்கத்து வீடு தானே, கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுட்டு போ. என்னன்னா அவன் வந்து பெரியவன் மாதிரி நடந்துக்கிட்டானா ஏதாவது பண்ணலாம். அது கவுண்டமணி சொல்ற மாதிரிதான். இந்த நாய்க்கு என்ன வேண்டிங்க மரியாதை எடுங்களுக்கு, நாய் பிடிக்கிற வலைய தூக்கி போட்டோம்னா யார் இருப்பான்னு கேட்டா இவன் இருப்பான் அப்படின்ற மாதிரி. இவனெல்லாம் இந்த ஈவேரான்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அந்த நாயவே எவனும் மதிக்க மாட்டான். நம்ம இவன் அவனோட எச்சக்கல, அவனும் இவனும் ஒன்னும் டிஃபரெண்ட்லாம் கிடையாது. இவனும் அவன் சின்ன வயசுல குட்டி கொடுத்தான், இவன் பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறம் குட்டி கொடுத்தான். அவ்வளவுதான் ரெண்டு நீ பேரும் வித்தியாசம். ஈவேரானோன்னு எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நேத்து ஒருத்த வந்திருந்தான், ஈவேரா தீக்கா போல இருக்கு. அவன் தமிழ்ல கொல்லி வைக்க தமிழ்ல தமிழ் தமிழ் வளர்க்கன்றதுக்கு வலைன்னு போட்டு என்னவோ எழுதி வச்சுட்டு வந்து என்ன அது பேச்சு ஆல்ட் ஐடி. பேசுது. இதெல்லாம் இருக்கதுலயே இதெல்லாம் வன்மம். இருக்கதுலயே வந்து கன்னடத்துக்காரங்கிட்ட போய் தமிழ் கேட்கறது. அல்டிமேட் விக்டரி என்ன தெரியுமா? நீ முகமது துக்ளக் போட்டிருக்கான்ல, நம்ம ஆட்சி வந்தோடனே ஃபர்ஸ்ட் இந்த தீகாவோட சொத்தெல்லாம் கணக்கு எடுத்து மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துடணும். ஏன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு எப்படி அவ்வளவு சொத்து வந்துச்சுன்னா 1960s இந்த ரோமசாமி எல்லா ஜாதியும் இருக்கிற மாதிரி சமத்துவபுரம் வைக்கிறேன் அப்படின்னு சொத்தையே அவன் உருவாக்குனான். இப்போ அந்த 700-800 கோடி ரூபா மேலே இவன் உட்காந்து நீங்க வேல்யூ டபுள் இருக்கு 1000-1500 கோடி ரூபா ஒர்த் ஆஃப் சொத்தி அவனை எதுக்கு வச்சுக்கிறானே அதை எடுத்துடணும், எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும். அதுதான் அதே ultimate மாதிரி victory. இங்க அவங்க ரிலீஸ் அந்த புக் எழுதுனாங்கல்ல, அந்த புக்கை ஃபுல்லாத்தையும் வந்து பொது உடைமையாக்கிடணும். நீங்க அது எனிமி ப்ராப்பர்ட்டி ஈஸியா சேர்க்கலாமே. அவன் பேசின பேச்சுக்கு ஈஸியா நீங்க அவ்வளவு ரிஸ்க் எடுக்கன்றது இல்லை. அவன் பேசின பேச்சாச்சு எனிமி ப்ராப்பர்ட்டின்னு நீங்க எல்லாரும் டேக் ஓவர் பண்ணிடலாம். இல்ல, நீங்க வேணா பாருங்க, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அவனுக்கு ஒரு அவார்டை கிரியேட் பண்ணி அண்ணாமலை கொடுப்பானுங்க பாருங்க, சமூக நீதி காத்த வீரன். அதுவும் வாய்ப்பு இருக்கு. தீக்கா அந்த மாதிரி கட்சி தான் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஜெயலலிதாவுக்கே கொடுத்தாருங்க. கூட்டணி காத்த கூட்டணி காத்த கோட்சேன்னு சொல்லுவானுங்க, இல்லாட்டி இவரு சாவர்கர் பாருங்க, கலியுக சாவர்கர் அப்படின்னு அவார்டு கொடுப்பாங்க. இல்ல தீக்கா சுத்தலாம் ஏற்கனவே கருணை ஆட்டை தான் எதிர்பார்த்தாரு. அதனால டக்குனு ஜெயலலிதா ஒண்ணு வந்தாள், ஓசி ஒரு போனாரு. எல்லாரும் வந்து தெளிவா என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த தயார்பாடியை வந்து காப்பாத்தி விட்டீங்க. இல்லப்பா, நீங்க வேற, நீ வந்து நேரா ஒரு விஷயத்த பாக்குற, நாங்க எப்படி பாக்குறோம்னா அது வளைஞ்சு வளைஞ்சு பாக்குறோம். அதுதான் வித்தியாசம். நீ நேரா 10 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கும் வளைஞ்சு வளைஞ்சு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்றது சீக்கிரம் வந்துடும். உனக்கு அது புரியாது, இப்ப புரியாது, போற வெயிட் பண்ணு. அதுக்கெல்லாம் அனுபவம் வேணும், சின்ன பிள்ளை. ஓகேண்ணா, டயர் பேடியை போட்டு இது பண்ணிக்கலாம். நம்ம சித்தப்பாரா என்னைக்கு வேணா அடிச்சுக்கலாம், ஏன் கவலைப்படுற? முந்தானி சாயந்தரத்துல இருந்து அது நமக்கு ஏண்டு விட்ட ப்ராப்பர்ட்டி. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது. நீ என்ன வேணுமோ உனக்கு எப்பப்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் தோணுதோ அப்பதான் தூக்கி போட்டு மீறி கவலைப்படாது. எப்பயுமே அது நம்ம ப்ராப்பர்ட்டி தான். 3 நாளைக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் வந்து ரினியூ பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். எந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுங்க, நானும் 2 அடி அடிச்சுக்கிறேன், 2 நாள் லீவ்ல தான் இருக்கேன். வேற யார் நம்ம கவலைப்பாடிதான். அவனுக்கு பெரிய மனுஷன் சொல்லி சொல்லிட்டாங்களா, அதான் நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா போயிடுச்சு. யாரு அவன் மாமா வேலை பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு நம்ம எல்லாத்துக்கும்.
அவனுக்கும் ஈவேராவும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இவன் ஈவேரானே கூப்பிடலாம். எச்சோறு சாப்பிட்ற குரூப் தான் அவனும். இவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்ல. அந்த ஸ்டேட்மெண்ட் நீ எதா இருந்தாலும் கமலியோட டைரக்டா டீல் பண்ணு. கமலிக்கு அவங்க சொந்தக்காரர் போல ஏதோ ஒரு வகையில, அதனாலதான் பெரிய மனுஷன் எல்லாம் சொல்லி போட்டு கொடுக்குறாங்க. அது எப்படின்னா சொந்தக்காரு தாங்க ஐஎம்எஸ். எப்படின்னா கௌரி வந்து சித்தப்பா வேரியன் சரியா, உங்க ஊருக்காரு. சோ கௌரி நம்ம ஃப்ரெண்ட் இல்ல, அதனால கௌரி மூலமா எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் வந்து எதிர்கட்சிக்காரன். இவங்க என்ன பிளான்னா அவங்க பானை கட்சி கொண்டு போய் சித்தப்பா கட்சியில சேர்த்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு அதுதான் புகழ்ந்துட்டு. ஏங்க ஒரு விஷயம், எல்லாத்துலயும் நம்மளன்னு சொல்லி எல்லாம் நீங்க எங்களை கூப்பிட்டு சேர்த்தாதீங்க. நீங்கன்னு உங்களை தனிப்பட்ட முறையில் பேசிக்கீங்க. ஓகே என்ன நீங்க வேற சித்தப்பா வந்து வெறியன்னு சொல்றீங்க. உண்மையிலே சித்தப்பா வந்து டேபிள் வெறியன். கம்முன்றா பாவண்டா அந்த மனுஷன். என்னையா பேசுற ஒன்னும் புரியல. சரி டேபிள் பார்த்தா கீழே போய் உட்காந்துக்குவாரு, வரமாட்டாரு வெளியில. எல்லாருமே உறுதியா இருக்கீங்களா? புரியல என்னமோ. இப்ப நாங்க உறுதியா இருக்கிறதுக்கு எடுத்தா அமித்ஷா எங்களை கூப்பிட்டு நீங்க ராத்திரி பேசி அவங்க தெளிவா இருப்பாங்க. டைட்டில் இருக்குல்ல, அதனால கேக்குறேன் ஐஎம்எஸ். ஐயய்யய்ய இல்ல சித்தப்பா மேல நான் நம்பிக்கை இல்ல. எப்படி அவர் வராருன்னா ஒரு 10 அடி தள்ளியே அமித்ஷா மோடிக்குலாம் ஒரு கேட்டு போடணும். நம்ம போடணும். கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிருங்க. கண்ணாடி கிளாஸ் பர்టిక్యులரா கண்ணாடி கேட் வந்து டேபிள் ஹைட்டுக்கு போடாதீங்க. டேபிள் போடல போல, அது கீழ போய் அவனுக்கு எதுக்கு கேட் எல்லாம் போட்டுக்கிட்டு. நம்ம காருக்கு முன்னாடி என்ன கேட்டா இவனை கழட்டி விட்டு போட்டு சீமான சேர்த்துக்கிட்டோம்னா கூட நம்ம தனியா ஜெயிச்சிடலாம். சரி ரைட் இருக்கட்டும், ஒப்புச்ச பண்ணிய ஏதோ ஒண்ணு குரூப்ல டூப்பா ஒண்ணு வேணும்ல, அதுக்கு வேணா இதை வச்சுக்கலாம். எவ்வளவு நாளதான் அவங்களா அனாதை பசங்களா இருப்பாங்க. ஒரு தத்தெடுத்துட்டு போவோம். புலிவெட்டி வாங்க காலையிலதான் கூட்டணி கட்சிக்கார பாராட்டினாரு. அதான் திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார், பாமக பாஜக எல்லாம் பத்திரிகையாளன் பார்த்த உடனே கூட்டணி கட்சிங்க அப்படிங்கிறான். அங்க புலிவெட்டி உங்க கருத்தை சொல்லிட்டு போங்க. கூப்பிட்டுட்டேன், நான் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கேன். நம்ம கூட்டணி கட்சியுமே சித்தப்பாவும் நம்ம ப்ராப்பர்ட்டி தான், செட் ப்ராப்பர்ட்டி. யாரு வேணா சொன்னபடி நான் என்ன பண்றேன், இவன் இருப்பான்லண்ணா சீமான கூட்டணியில சேர்த்துக்கிறேன். ஆனா டயர் பாடிக்கு சீட்டை கம்மி பண்ணிடுவேன். 20-30 தான் கொடுப்பேன். ஆனா சீமானுக்கு அவனோட கூட ஒரு சீட்டு கொடுப்பேன். எப்படியுமே சீமானுக்கு கூட கொடுத்துருவேன். இவனு ட்ரை பண்ணுவாங்க, வரமாட்டாங்க. டயர் பாடியில சீமானுக்கு ஒரு சீட்டு கூட வந்துருவான் பாரு. எக்ஸல் யார் சொல்றீங்க? எக்ஸல் பைத்தியம் யாரா சொல்றீங்க? அவன் வந்து பொய் பேசினாலும் தெரிஞ்சுதான் பொய் பேசுறான். இந்த பொய்யை நம்ம பொய்யாத்தான் பேசணும், தெரிஞ்சுதான் பேசுறான். அதனால அவனை அவ்வளவு முட்டாள் நினைக்காதீங்க. அவனுக்குள்ள அரசியல் தெரியும். இந்த தடவை நான் பெரிய சூரன் கீரன் தனியா போய் நின்னா இந்த தடவை போன தடவை விட கேவலமாய் போயிடும். 8% வாங்கியிருக்கேன், அதை வச்சு அப்படியே உருட்டிக்கலான்னு உருட்ட வருவான் பாரு. டயர் வந்து கூட்டணிக்கு வரல அப்படின்னா அவனுக்கு மாநில கட்சி அந்தஸ்தை தூக்கி விட்டுறலாமா? நம்ம ரெட்டலை அதை பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல. ஆல்ரெடி அகில இந்தியா தூக்கி விட்டோம். இப்ப மாநிலத்தை தூக்கி விட்டோம்னா திமுக ஒரு ஜாங்க அடிச்சிருவாங்க. நீங்க அப்படியே நினைக்காத. இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, வெக்கம் இருந்துன்னா நீங்க இறங்கிரு அப்படின்ட்டு அந்த மாதிரி அவரை இறங்கிடுவார். ஆக்சுவலா அதை சொல்லித்தான் ஓபிஎஸ் பதவியே எடுத்தான். ஒரு தலைமை இருந்தாதான் நம்ம பொறுத்த முடியும் அப்படின்னு. ஆனா இப்ப நல்லா இருக்குன்னா ஒரு தலைமை தான். ஆனா எல்லாருமே அந்த தலைமையை போட்டு ஓக்குறாங்க. அதனால ஜாலியா போகுது. சாரி, 2 தலைமை இருந்தாச்சு பரவாயில்ல. 2 பேர் ஓபிஎஸ் தான் காரணம் பழி சொல்லியிருக்கலாம். இப்ப வந்து தலைமையா வாங்கிட்டாங்க. சித்தப்பா அடி வாங்குறது 2 சைடுமே அடி விழுவுது. ஓபிஎஸ் அவருக்கு கெட்டு என்ன தெரியுமா? டேய் நீ எதான் இன்னைக்கு தாண்டா இங்க போற, நான் எப்ப போனாலும் அவரை பாப்பேன்டா, நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற அவர் அந்த எதுவும் இருக்காரு. ஓபிஎஸ் என்னன்னா நாங்க என்டிஎல் தான்ப்பா இருக்கோம், நீ தான் வெளியே இருக்க அப்படின்னு.
இங்க டயர் பாடி இருக்காங்க. டயர் பாடிட்டு இல்ல நாம என்ன இல்ல, பண்ணணும் அதான் அப்படின்னா, இந்த டயருங்க திமுக எம்எல்ஏ கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கானுங்க. ஓபிஎஸ் பார்த்தா மட்டும் பெரிய இது எதிரி மாரி பாக்குறது. அதுதான் யார் கடுப்பா சொன்னா? புதிய தலைமுறை நடிப்பு புதிய எல்லாம் தலைமுறை எடுத்து போட்டான் பாத்தியா? செங்கோட்டையன் போய் இவருக்கு பக்கத்துல உட்கார்றத, ஓபிஎஸ் பக்கத்துல. ம், எல்லாம் நடிப்பு இவனுங்க. ஆனா நம்ம சீட்டு வாங்குறப்போ 114 சீட்டுக்கு பதிலா 116 வாங்கிருங்க. நாம என்ன பண்ணிடுவோம், ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டு, டிடிவிக்கு ஒரு சீட்டுன்னு கொடுத்துடலாம். அதுவும் ரெட்டை இலையில கொடுத்துருவோம் சிம்பிள். பொருடா அவங்களே கட்சி ஓனர் ஆவாங்க, அப்புறம் அவங்களே எடுத்துக்குவாங்க, நம்ம கொடுக்க வேண்டாம். வன்மத்துக்காக ரொம்பவும் பேசாதீங்களாடி, பாவம்டா அவனை. ரெட்டலையை கொடுக்கலாமா வேணாமான்னு முதல்ல யோசிப்போம். நான் அதான் ஒரு சஜஷன் கொடுத்தேன், தாமரை இலையை கொடுத்துருங்க, அதுல வச்சு இது ஆனா பண்ணிக்கலாம். ஒண்ணு தூஜி, இவ்வளவு பேசுறோமே, அத்தனை சொல்றதே உட்காந்து ரெக்கார்ட் பண்றானுங்களே, மேல வந்து ஏதாவது பேசணும்னு அவங்களுக்கு கொஞ்சமா சூடு இருக்க பாருங்க, சொர்ண கட்டணுமோ. அதுல டூஜி கிறிஸ்துவத்தை இருப்பாங்க பின்னாடி. டூஜினா க்ரஸ்ஸா? யார் அது? சரி டைவர்ட் லோக்கல் ஆக ஆத்தா தான் தெரியாதா? அவங்க டிஎம்கேங்க. உண்மையிலே சொல்லணும்னா அவங்க வந்து ஏடிஎம்க கிடையாதுங்க. எஸ்வி சேகர் குரூப் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க தெரியுங்களா? திமுக வந்து ஸ்டாலின் எங்க அப்பா அப்படின்னு சொல்லி எஸ்வி சேகர். டிவிக்காரனும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அவனுங்க வன்மத்துக்கு என்னென்ன இறக்கணுமோ இறக்கிடுறாங்க. எல்லா கட்சிக்காரர்களும் சகஜமாக பேச தொடங்கினார் செங்கோட்டையன் அப்படின்னு வேற ஒரு நியூஸ போட்டோம். தினமலர் பண்ற வேலை, அவனுங்களை அடிச்சு விட்டுரும் அது. அந்த வேலையை தினமலர் கரெக்டா பண்ணும். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த 3 மணி இருக்காங்க பாத்தீங்களா கோயம்புத்தூர் சைட்ல, அவங்க ஏதாவது வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். நான் செங்கோட்டையன் வந்து மாத்துவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 3 மணி 2 மணி தான், தங்கமணி, வேலுமணி, வீரமணி. வீரமணின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஸ்கோப் இல்ல இவங்க தான். வேலுமணி தான் அங்க கண்ட்ரோல். நம்ம ப்ராப்பர்ட்டி வரலையா? நேரம் வந்திருக்கு கார்த்திக். நம்ம கூட்டணி அந்த ஆட்டாக்கார தம்பி வந்திருக்காருன்னு பாருங்க. கோச்சுக்கிறான் இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல, கோவப்படுறான். இதுல வெளியில போறோம். நீங்க ரொம்ப போட்டு இது பண்றீங்க, அப்படி பண்ணக்கூடாது, ஜாலியா பேசுங்க. என்னதான் நம்ம கட்சிக்காரன் தான். என்னத்தான் எல்லாரும் சண்டைக்கார சொல்லுவீங்க, கார்த்தி எங்கிட்ட பேச மாட்டேன், எவ்வளவு பிரிவு பேசுறாங்க. இந்த நாவல் அடிதான் போட்டு அவனை புழுத்து விட்டாரு. ஆனா என்ன சின்ன கொடுக்கலாம் ஏடிஎம்கேக்கு, அது சொல்லுங்கண்ணா. நான் வந்து தாமரை, நீங்க என்ன கொடுக்க போறீங்க? டயரு. டயரா? பிஞ்ச டயரை கொடுக்கணும். சரி ஓகே. தாமரையில டயரு, வேற பட்டக்ஸ் குவியும் போது அதான மேல இருக்கும். டேபிள் கொடுக்கலாம். இல்ல எனக்கு டேபிள் கரெக்டியா, டேபிள் தான் கொடுக்கணும். தாமரையில டேபிள். நான் இந்த போல் போடுறேன், பார்த்து போட்டு விடுங்க. பருப்பி மிட்டாய். ஆனா வேற ஒண்ணு கவனிச்சீங்களா? அந்த பைத்தியம் வந்து நாத்தாக்கா சைடு கவ போயிருச்சு பாத்தீங்களா? அது 2 நாள் ஆகுது. உங்க கிரஸ் தான், இமிலனோட கிரஸ் தான். இல்ல 2 நாள் ஆகுது. கூவத்தூர் மாதா லோக்கல் மாதா. ஓகே, அது வந்து இப்ப என்டிகே கவ போயிருச்சு.
எதுக்கு கவ போச்சுன்னா என்ன கணக்கு? அதாவது உங்களுக்கு 8% எதுக்குடா உங்களுக்கு ஓட்ட பிரிக்கிறதுக்கா? எங்கேயும் வரவும் மாட்டேங்கிறீங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு எதுக்குடா உங்களுக்கு கட்சியை கலைச்சிட்டு போகிறாருல அவங்களுக்கு பூசி தூக்கிட்டு இருப்போம். அது பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க அதுக்கு. யாரோ தவில்லையோ பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கு. சடன் சேஞ்ச் யாருன்னு கேட்டா நம்ம லும்பம் கிஷோரும் காயத்ரி இல்ல பட்டார்னு மாறிடுச்சுங்க. ஐயோ அதப்பா நீங்களா அது ஆட்டாக்காரி தான் முதல் நாள் சொன்னார்ல, நான் வந்து கட்சி ஆபீஸை பார்க்க போயிருக்கேன்னு சொன்னாரு. அதுக்கு கோட்டைக்கெல்லாம் போட்டு பேசிருந்துச்சு. ஆனா சவுக்கு சங்கர் நீ வருவான் பாருங்க ஃபுல் ஃபோர்ஸ்ல. இந்த பேட்டி கொடுக்கறதுல பயங்கர ஃபயரா இருக்கு பாருங்க. எடப்பாடி வரப்போறார், இவனுக்கு என்ன ஆக போறானுங்க பாருங்கன்னா பயங்கரமா பேசுவோம் பாரு. எடப்பாடி இப்ப தூக்கி தூக்கி பேசினால்தான் அவனை வீட்டை விட்டு பியூட்டி என்னன்னா உள்துறை அமைச்சர் வந்து அண்ணாமலை வருவாரு. அப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்ண முடியும்? இல்ல ஐஎம்எஸ் அவன் தான் அந்த சேனல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் பேட்டி கொடுக்குறோம்னு நினைக்கிறீங்க? அப்படியே இந்த பிளாக் அடுத்த சேனலுக்கு பேட்டி தம்பி இங்க வேறு அடுத்த சேனலுக்கு பேட்டி கொடுக்கறது ஒரு டைப். இவன் சொந்த சேனல்ல பேட்டி கொடுக்கறது வந்து பொண்டாட்டி இருக்குல்ல பெலிக்ஸ் பொண்டாட்டி மாலதி இல்லையா பிலிக்ஸ் டக்குன்னு ஜனமுக்கே குடுக்குற அளவுக்கு வந்துட்டான் அவன். ரொம்ப மனசு வந்து டைரக்டா அவனுக்கு உடஞ்சிருக்கு இந்த தடவை. ஆக்சுவலா அவங்க அம்மாவுக்கே இது வந்துருச்சுல்ல. மாலதி எல்லாம் இப்ப வந்தாங்கப்பா. ஃபர்ஸ்ட்டும் பேர் இருக்கா. முதல்ல எப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பாருங்க இது கொடுத்து பழகுது, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பழகுது. அப்படி பார்க்கணும் ஆதவன் மாதிரிலாம் மாதேஸ்ல மாதேஸ் எல்லாம் அப்ப இருந்தே கீப்பு மட்டும்தான். மாதேஸ் எல்லாம் பண்றது கிடையாது, பெலிக்ஸுக்கு மட்டும்தான் அந்த இது. மாதேஸ் அந்த பட்வைசர் ரிசூல இருந்தே அவனை அந்த பக்கம் அவனை 2 பேர்த்தையும் இன்டர்வியூ எடுக்க விடுறது இல்ல. ஆமா ஆமா இவங்க போறதே இல்லை, ஆதவனுக்கு போறதே இல்லை சவுக்கும். ஆனா டயரை கொடுக்கலாம், டேபிள், பருப்பி மிட்டாய், தாமரைல வேற என்னன்னா கொடுக்கலாம். கிழிந்த டயர் சாரி. நேத்து ரவீந்திரன் துரைசாமி வச்சு செஞ்சு விட்டாரு. அந்த ஆளே கொஞ்சம் கடுப்பு இருப்பான் போல. அந்த ஆளை கூப்பிட்டு இவ அது மாதேஷ் பேட்டி எடுத்தா. அந்த ஆளை வச்சு செய்யறாரு. பயங்கரமா திட்டாரு. ஆமா அதுல அந்த ஆளு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்னா, சீமான உள்ள கொண்டு வந்து ஏதாவது பண்ணலான்னு இவன் நினைச்சான். எடப்பாடி ஓரம் கட்டலான்ட்டு. எடப்பாடி முதலாளா நீ என்னடா போறது, நான் போய் காலை பிடிக்கணும் பாடுறேங்க முதலாளிக்கு ஓடி போய் காலை பிடிச்சிட்டான். அதுலதான் அவனுக்கு கடுப்பாயிடுச்சு. இன்னைக்கு வந்தவன் நீ எப்போ 2.5 வயது மேல கைவிக்கலாம், காலங்காலமா நான் தான் துவச்சிட்டு இருக்கேன், நான் தான் முதல்ல துவைப்பேன். அந்த வீடியோ எடுத்து போட்டு விட்டா அழுதுருவாடுங்க டயர்ஸ். ஐயமசனா என்னன்னா கிராக்கே சொல்லிருச்சு, நீங்க வந்து அதிமுக காரங்க மனசு நோகிற மாதிரி பண்ணிடுறீங்கன்னா கதிரை வைக்கிறீங்க. ஆமா அது சொல்லிருச்சு, நீங்க கற்பழிக்கிற மாதிரி கதிரை வைக்கிற மாதிரி போடுறீங்க அப்படின்னு. எங்க போடு நான் பாக்கல. கிராக்கிட்ட மொத்தமா வேற கேள்வி தான் கேட்டிருந்தேன். என்ன சொல்லி கேட்டு குரூப்ல எல்லாம் போட்டாங்க பாக்கலையானா? கிராக் வந்து பெரிய ரிப்போர்ட் அடிச்சு கொடுத்துச்சு. உங்களை பார்த்தாலே அவனுக்கு உனக்கு போறானுங்க, வந்து ஒவ்வொரு வருஷமும் போறதுக்குலாம் அவங்க மனசு காயமாகுது, ஆனா அவங்களால பதிலே பேச முடியல அப்படின்றதான் சொல்லிருச்சு. அது நீங்க தான் ஐஎஸ் மீமே போறீங்களா ஏடிஎம்கே பத்தி? கவனிக்கலையே. கொஞ்சம் அந்த லிங்கை கொடுக்க பார்ப்போம், நானும் படிச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். நீங்களே கேட்கலாம் உங்களை பத்தி என்னன்னு. இவனுங்களெல்லாம் இவனுங்களை இந்த விஜய் குரூப் இதெல்லாம் கண்டுக்காம தான் போயிட்டு இருந்தேன். அந்த இடையில கொஞ்சம் சேட்டை பண்ணானுங்க வேற. இவங்க ஒரு குரூப் சேர்ந்துட்டு அண்ணாமலை பேசுறது, அண்ணாமலை அவர் ஒய்ஃப் பேசுறது, இதெல்லாம் பண்ணவும் தான் நமக்கு தலைக்கு பெருன்னு ஏறிடுச்சு. நீங்க தக்காளி நீங்க வாயே பேசக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் போட்டு அடிச்சது. அதான் அவனுக்கு அந்த பேரெல்லாம் பிக்ஸ் பண்ணதுல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. கூவத்தூர்டே சொல்றவா அதுல கடுப்பாயிடுறாங்க. நீங்களாம் வெறும் டயரு அது இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த கூவத்தூர் பேச்சு எடுத்து விட்டது நான் தான். Immigration and Foreigners Bill 2025 passed in Lok Sabha. என்ன ஸ்பெஷல்? ஜஸ்ட் அந்த இதுதான் பாஸ்போர்ட் ரிலேட்டட் ஸ்கேம்ஸ் சார். அதுதான் என்ஆர்சி பத்தியும் கிடையாது அதுல.
வஹூப் பில் என்ன பாஸ் ஆயிடுச்சா இல்ல எப்போ லிஸ்ட் இன்னைக்கு எப்போ செஷன் முடியுது? இப்போ செஷன் முடியுமே. இப்ப நாளைக்கு பாஸ் ஆகும் நினைக்கிறேன். ஆக்சுவலா அண்ணாமலை இவனை பேசணும். நான் ஒரு பாயிண்ட் சொன்னான்ல, முஸ்லீம்ஸே வந்து திமுக இருந்து எளிமையாக ஈஸியா பண்ணலாம். எப்படின்னா முஸ்லீம் இப்ப நீ ஓட்டு மொத்தம் 40% தான், அவனுக்கு ஓட்டு 5%. 1/3 ஆஃப் ஓட்டு, 1/3க்கு மேல உனக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எத்தனை மாவட்ட செயலாளர் கொடுத்துக்கிற, எத்தனை லீடர்ஷிப் பொசிஷன் கொடுத்துக்கிற. ஆஹ் நானும் யாரும் பேசுறது கேட்க மாட்டேங்குது. பூஜி ப்ரோ கேக்குதா? கேக்குது. அப்புறம் என்னோட வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை ஏற்படும் நான் நினைக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு. பச்சோந்தி பழனிசாமி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்ப அவங்க கூடலாம் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. இவன் குட்டி கேன்றான், லைட்டா வன்மத்தை கேட்கறான். நான் போன வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருந்தானே, இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. கூட சேர்ந்து சந்தோஷமா அடிச்சிட்டு கூட்டணியில இருந்தோம் இருக்கிறவங்கள பத்தி பழனிசாமி. தப்பா சொல்றீங்க, அதை கண்டிக்கணும் உண்மையா. எனவே அடிக்க இவன் அவங்கள போட்டு மிதிக்கிறத ஃபீல் பண்ண வேண்டியவன் நான் தான், நீங்க எல்லாம் இல்ல. நானே சந்தோஷமா பேசாம இருக்கேன், நீங்க ஏன் ஆனா போட்டு என்ன பண்றீங்க? இருந்தாலும் ஒரு மாதிரி கசன்னு இருக்குண்ணே. நல்லா மாசா சுத்திட்டு இருந்தோம். ஒரு ஓட்டே இல்லைன்னா கூட நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆட்சியே வரலன்னா கூட 10 வருஷம். இதெல்லாம் கசன்னு இருக்குண்ணே கேட்கும் போதே. அதான் உனக்கு ஐடியா வந்து கடைசியில அமித்ஷாவை டேக் பண்ணி நீ உன் ஆளுங்களை கொட்டிடு, நாளைக்கு அறிவிச்சிருவாரு. உங்களுக்கு எல்லாம் எப்படிண்ணா இருக்கு? இத கடந்து மூவ் ஆயிடு திருப்பி பழைய மாதிரி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா? கார்த்தி ப்ரோ நேத்து அடிச்ச பெல்ட்டி என்னால எதிர்பார்க்கவே முடியல. நேத்தா முந்தா நேரத்துல தெரியல, அப்படியே மாறிட்டாரு. இதுல என்ன தொண்டன்னா அப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸ்ரீதர் நமக்கு தான் பிளான் இருக்குல்ல, எப்படின்னா ஸ்ரீதர் இல்ல, இது என்ன வேறு இதுல என்ன வாக்கே வரப்பு சண்டையா? உனக்கு 80 சீட்டு கொடுத்து உனக்கு சப்போர்ட்டும் பண்றேன்னு ஒருத்தன் வந்தா நீ வேண்டாம் சொல்லுவியா? இல்லன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே நீ எது கட்சி நடத்துற? ஜெயிக்கிறதுக்கு உள்ள போறது கட்சி நடத்துற. நீ முதுகுல குத்துனது தப்புன்னு உணர்ந்து நீ மருந்து மன்னிப்பு கேட்கிற. சரி ரைட், இப்ப என்ன பண்ணா? உனக்கு 80 சீட்டு தரணுங்க, நீங்க நில்லுங்க. எதிரி நிரந்தர நண்பனும் இல்ல ஜி. எல்லாம் ஓகே தானே, கஷ்டமா இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஒரு கசகசப்பு இல்ல, நீ கொஞ்சம் டென்ஷன் போற. விடாத வாயே இல்ல, நான் போற ஸ்பேஸ் எல்லாம் போட்டு ஏடிஎம் அடிச்சு வச்சுட்டு இருந்தேன். இப்ப அவனுக்கு முன்னாடியே போய் நான் என்ன பேசுறது? அதான் நான் சொல்றேன், நீ எப்ப ஏடிஎம்கே எதிர்த்து ஸ்பேஸ் போட்ட? எங்களுக்கு தெரியாம ஸ்பேஸ் போட்ட. ஏடிஎம்கே ஸ்பேஸ்ல போய் சண்டை போட்டுட்டு இருப்பானே நானு. ஓடி போய் எம்ஜிஆர் ஸ்பேஸ்ல அவனை பார்த்தது நாங்க. ஸ்ரீதர் இப்பவுமே ஸ்ரீதர் இப்பவுமே நம்ம ராயப்பேட் ஆபீஸ் போயிருக்கோமா, இல்ல அவனுக்கு டெல்லியில் நம்ம ஆபீஸ் பண்ணிருக்காங்களா? அமித்ஷா கூட என்டிஏ கூட்டணி தான் போட்டாரு, அது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு கௌரவமா தான் இருக்கு. நீ இவரு அவங்க வந்திருக்கிறது நம்மளை தேடி, நம்ம அவங்கள தேடி போகல. அதுவும் இல்லாம ஸ்ரீதர், நீங்க எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க?